ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 340 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதில். இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வேகன்சி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 340 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் இன்ஜினியரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000லேருந்து 1,40,000 உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும். அப்ராக்சிமேட்டாக சிடிசி வந்து பாருங்கள் பெர் ஆனம்க்கு வந்து 13 lakhs வந்து பெர் ஆனம்க்கு வந்து உங்களுக்கான சிடிசி வந்து இருக்க போது. எப்படி பார்த்தாலும் மெட்ரோ சிட்டி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 lakh மேலே சேலரியே வந்து வரும். இந்த 40,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பாருங்கள் என்னென்ன அலவன்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்டிக்கெலாம் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் மெக்கானிக்கல்னால் நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்னால் நீங்கள் பிஇ பிடெக் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் 340 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா 25 இயர்ஸ்னு, அது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்க போகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. சென்னையில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்டி இஎஸ்எம் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1,180 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா 85% மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து 15% மார்க் வந்து இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். 125 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனா 0.25 வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சிலபஸ்மே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவுட் அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணால் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் சென்டர். அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, உங்களுக்கு சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.